பிற கட்சிகளைப் போல் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை திமுக மாற்றுவதில்லை என்று அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்பாளர்கள் அறிவிப்பில் சிலருக்கு அதிருப்தி ஏற்படுவது இயல்பானது என்றும் கூறினார். இது வழக்கமாக பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். சில பேருக்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா தன்னுடைய அதிருப்தியை பல விதங்களில் தெரிவிப்பார்கள். எனக்கு தெரிந்தவரை தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் எந்த வேட்பாளரையும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை மற்ற கட்சிகளைப் போல மாற்றியது கிடையாது. திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்த சமயத்துல பாமகவோட தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷங்க, எனக்கு தெரிந்த திமுக தேர்தல் அறிக்கை தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று தான் பாமகவோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அதனால முதல்ல வந்ததை பார்த்து ரெண்டாவது வந்தது காப்பி அடிக்க முடியுமா, இல்லைன்னா இரண்டாவது வரப்போகிற தேர்தல் அறிக்கை என்ன யூகிச்சு நாங்க காப்பி அடிக்க முடியுமா? நாங்க என்ன ஜோசியம் எழுதிட்டு இருந்தோம்?